अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहु। वालैकुमुस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व आलिहि व सहबिहि अजमाइन। अल्लाह जल्ल शानु ताला तन फضल கொண்டு தன் கருணையை கொண்டு இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று திரட்டி இருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாக அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வாழும் காலமெல்லாம் அஹ்லே லா இலாஹ இல்லல்லாஹுடன் வாழ்ந்து கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவுடையவர்களோடு சுவனத்திலே செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவான். அமித்னா அலைஹா வஹீனா அலைஹா வபஅத்னா அலைஹா வஜஅல்னா மின் ഖിയാരി அஹ்லிஹா அஹ்யாவும் அம்வாத்தா. இது எப்போவுமே அல்லாஹ்ட்ட கேட்கணும். வாழும் காலத்திலும் மரண நேரத்திலும் ரப்பே கலிமாவுடையவர்களோடு எங்களை ஆக்கிவை. கலிமாவில் டேஸ்ட்டை கொடு. ஒருத்தருக்கு ஒரு வஸ்துவில் டேஸ்ட்டு, அவர் அதில் பெருமை கண்டுபிடுகிறார். மனிதர்கள் கலிமாவில் டேஸ்ட்டு பெறக்கூடியவர் கலீலும் மின் இபாதிய ஷகூர், ரொம்ப கம்மி. மனுஷன் வாழ்க்கையில் ஒன்றில் ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அதை மாற்ற மாட்டேங்கிறான். நம்முடைய பாருங்களேன், ஒரு சில வீட்டில் காப்பி தான் குடிப்பாங்க டெய்லி, அவங்களுக்கு காப்பி தான் பிடிக்கும். வாழ்நாளில் அதே பழக்கப்படுத்திடுவான். டீ பிடிக்காது. சில பேருக்கு டீ தான் பிடிக்கும், காப்பி பிடிக்கவே பிடிக்காது. ஐயா காப்பி நல்லாவே இருக்காது. சில பேருக்கு காப்பியும் பிடிக்காது, டீயும் பிடிக்காது, பால் குடித்து பழக்கப்பட்டுரும். ஜி அதுதான் எனக்கு டேஸ்ட், இதெல்லாம் பிடிக்காது. சில பேருக்கு ஹார்லிக்ஸ் தான் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இல்லை. மனுஷன் பழகிறது ஒரு டேஸ்ட்டு பிடிச்சி போச்சுன்னா அதிலே ஃபிதாவாயிர் ஃபனாவாயிடுறான் மனுஷன் இல்லைவா? ஒவ்வொருத்தருக்கும். சில பேருக்கு மிருகங்கள் மாமிச உண்ணின்னு இருக்கும், மாமிசங்கள் தான் சாப்பிடும். சிங்கம், புலி, புலிக்கு புல்லை போடுங்க, ரொம்ப பசியாக இருக்குன்னு புல்லு சாப்பிடுமா? ஓவர் பசி, மான் கிடைக்கல, சரி இப்போ இன்றைக்கி மட்டும் புல்லை சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சாப்பிடுமா? யானைக்கு ரொம்ப பசி, எதுவும் கிடைக்கல, கறி தான் கிடச்சிது, ஒரு மான் கிடச்சிது, முழுங்கிருமா? அது புல்லு தான். அது எல்லாம் டெஸ்ட் பண்ணி வச்சுட்டான் பாருங்கள். ஒன்றுக்கும் எப்படி வைக்கணுமோ எல்லாம் வச்சுட்டான். ஒரு மானை வேட்டையாடி 5 புலி வயிறு நிமிர சாப்பிட்றது. 5-6 புலி சாப்பிட்டு நல்லா நிறையா சாப்பிட்டு, மிச்சத்தை நரியும் சாப்பிட்டு, ஓனாயும் சாப்பிட்டு, கழுத புலியும் சாப்பிட்டு, காக்காவும் சாப்பிட்டு, கழுகுகளும் சாப்பிட்டு, மிச்சம் எறும்பும் சாப்பிட்டு காலி பண்ணிடும் ஒரு மானை வேட்டையாடி. யானைக்கு 1 டன்னு வேணும், ஒரு நாளைக்கு 10 மான் தேவைப்படும். யானை மான் சாப்பிட ஆரம்பிச்சுன்னா ஒரு நாளைக்கு 10 மானம் முழுங்கும். காட்டில் மானுக்கு ஒரு மானும் வாழ முடியாது. ஆனால் அல்லாஹ் அதுக்கு வந்து சைவம் பிராணி ஆக்கிட்டான். ஜி தென்னை மரத்தை அந்த ஒரு கிளையை அப்படியே பிடுங்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டு, நாம் அதில் ஒரு இலையை பிடிங்கி சாப்பிட முடியாது. அது மொத்த அந்த ஒரு கிளையை பிடுங்கி தென்னை மரத்தில் கீழே பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டேன். அதுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்காங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு பாய். துனியாவில் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் சொல்லலை, வாழ்க்கை பழக்க வழக்கங்கள்லையும். ஜி ஒரு மனிதனுக்கு மதுவில் டேஸ்ட்டு விட முடியலங்கிறான், அடிக்ட் ஆயிடுறேன்னு சொல்கிறான். ஜி நல்லடியாரில் ஒரு பக்கம், தவறு செய்யக்கூடிய ஒரு பக்கம், 2 பேருமே அடிக்ட் ஆகியிருக்காங்க. 2 பேருமே அடிக்ட். பாவம் செய்யக்கூடியவர்கள் மதுவுக்கு சில பேர் அடிமையாயிடுறாங்க.
விடவே முடியலைங்க. கஞ்சா, சிகரெட்டுக்குள்ளே கஞ்சா வச்சு அடிக்கிறாங்க சார், விட முடியல. கைது பண்ணி உள்ளே போயிட்டு வந்தாலும் மறுபடியும் முடியும், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் மறுபடியும் அடிட்டு. ஒவ்வொருத்தரும் ஜி மது மாது போதை சொல்கிறாங்களே, இது பாவியான அடியார்கள், அல்லாவுக்கு மாறு செய்பவர்கள், அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள். அவங்க ஒன்று ஒருத்தர் அடிமை. சில பேர் தொழுகையில் ஒரு அடிக்ட் ஆகிடுறாங்க, அவா போல தொழுகை தான் அடிக்ட். இந்த மாதிரி அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு சில நேரங்களில் தொழுகையும் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அறாமான வக்தும் நல்லா வச்சுருக்காங்க பாருங்க. அப்படி அடிக்ட் ஆயிடுறது அப்படின்னா அடிமையாயிருது. அதில் தான் நம்முடைய நஜாத். மிஷின். ஒரு சஹாபி இரவெல்லாம் தொழுக போகிறேன், பகலாம் நோம்பிக்க போகிறேன்டாங்க. யார் அப்படி செய்ய சொன்னான்ட்டாங்க சொல்லாங்க. நான் அப்படி செய்கிறதே இல்லையா. உசல்லி வ அரக்குது உசல்லி வ அனாமம். நான் தொழுகிறேன், தூங்குகிறேன், நோன்பு வைக்கிறேன், அசூமு அஃப்துரு. மொழியாகி சொன்னால் நோன்புக்கு அடிக்ட் ஆயிடுறது, அடிமையாயிடுது. ரவாப்பாலாம் நோன்பு நோன்பு நோன்பு, இப்பயுமே வருஷமெல்லாம் நோன்பு. அதில் ஒரு இன்பம் பெறுகிறார் அவர். ஒருத்தர் பாவமான காரியங்களை இன்பம் பெறுகிறார். சினிமா பார்க்கறதுல ஒரே இன்பம், ஒரு நாள் பார்க்கணும் தலை வெடிச்சிட மாட்டோம். ஒருத்தருக்கு போதைப் பொருளில் இன்பம், ஒரு நாள் போடலைன்னா தலை வெடிச்சிடும். ஒருத்தருக்கு அந்நிய பெண்களில் இன்பம், பார்க்கலைன்னா தலை வெடிச்சிடும். இது மாதிரி சில பேர் நல்ல காரியங்களும் அடிக்ட். எல்லா விலைங்க தொழுகையில் அடிக்ட், அது பரவாயில்ல தான். நோன்புல அடிக்ட், நோன்பு தர்மத்திலையும் கொடுத்தா ஒரு சந்தோஷம் இருக்கும். புரிஞ்சுங்களா? கொடுக்கலன்னா அவருக்கு ஈகோ குறைஞ்சிருது. நல்லா விளங்குங்க. அது எப்படி நான் கொடுக்காம இருப்பேன்? அந்த பள்ளிவாசல் கட்டணும் என் காசு தான் ஃபர்ஸ்ட் நிறையா இருக்கணும். அப்போ போதுக்கு அடிமையிட்டே இருக்கு. இந்த பள்ளிவாசலுக்கு எல்லாம் கொடுத்த காசு என் காசு தான் மேலே இருக்கணும், என் பேர் தான் மேலே இருக்கணும். எல்லாம் 10,000 என் 15,000 போடு என் பேர். ஜி அதில் போதை, ஒவ்வொரு அதில் போதை வந்துருந்தது. அதுவும் ஆபத்தான போதை தான் தம்பி. இபாதாத்துக்குள்ள போதை. முன்சஃபில் போதை இல்லை, இமாம் பண்ணி நிற்கிறது. ஒரு மான் நின்றுட்டே இருந்தாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு நாள் ஏதோ தாமதம் ஆயிடுச்சு, அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க. புரிஞ்சுங்களா? மனசில் வருது, நான் முன்சஃபில் நிற்கணும், எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க எங்கே போனேன்ட்டு. அவசரமாக போயிடணும். அப்போ தான் நினச்சாங்களா, இது நாள் மக்கள் பார்க்க தான் நிற்கிறியா நீ, மக்கள் விசாரிப்பாங்கன்னு நிற்கிற. ஒரு போருக்கு போயிருந்தாங்க. அதில் சாத் ரலியல்லாஹு மகன் நினைக்கிறேன், சாத் பின் அபி வக்காஸோட மகனாரோ சாத் பின் முஆஸ் மகனாரோ சரி ஞாபகம் இல்லை, எடுத்து பாருங்க தெரியும். மக்களுக்கு கொஞ்சம் வறுமையான சூழ்நிலை. அவங்க தான் கொண்டு வந்த ஒட்டகத்தில் அறுத்து கொடுக்குறாங்க. பிரியாணி முதல் நாள் 10 நாள் 10 ஒட்டகம் அறுத்து பிரியாணி எல்லாத்துக்கும். மறுநாள் அறுக்க போகிறாங்க. போர் படை தளபதி ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு யாரோ தெரியல, அவங்க வேணாம் அறுக்க வேணாம் அப்படின்ட்டு. எங்கள் குடும்பத்தை அவ்வளோ மட்டமாக விளங்கிட்டீங்களா, என்னுடைய மானம் பறி போகுது கொடுக்காம இருந்தா. ஒருத்தர் பட்னியாக பசியோடு இருக்கும்போது என் ஒட்டகத்தை அறுக்காமல் இருந்தால் அது என் குடும்பத்துக்கே என் தலைமுறைக்கே கேவலம். அது என் தலைமுறை பாரம்பரியத்துக்கே கேவலம் படுத்துறீங்க. சண்டைக்கு போயிட்டான் தலைவர்கிட்ட, அறுக்க வேணான்னு சொன்னது. அவன் அறுக்க கூட உத்தரவு போட்டவன்னு ரசூலுல்லாஹ் வந்துட்டான். கடைசியில் ஒரு முன்னே யார் ரசூலுல்லாஹ் நம்ம அறுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. நீ இன்ன வரைக்கும் என்ன தாங்க முடியல, அந்த கொடுக்கலன்னு சொல்றது என்னால் அந்த ரோஷம் தாங்க முடியல. யார சொல்லலாம் அப்படின்னு நிற்கிறான். பெருமாள் ஏமா வேணாம் நீங்கள் யார சொல்லலாம். மக்களுக்கு போர் செய்யறதுக்கு ஒட்டகம் குதிரையெல்லாம் தேவைப்படுது, ஒட்டகம் தேவைப்படுது. போர்களில் சாமான் கொண்டு போகிறதுக்கு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் தேவைப்படுது. எல்லா ஒட்டகம் அறுத்துட்டா. அதனால தான் வேணான்னு சொன்னேன் யார சொல்லலாம். கொடுக்க முடியலன்னு ஈரத்து ரோஷம்
அப்போ அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க பாருங்க ஒவ்வொரு அவங்க சார் ஜி கொடுக்கணும் அதுலேயும் சில பேர் உம்ராவில் ஹஜ்ஜில் அடிமை 17 ஹஜ்ஜி சேருங்க காசு செலவு 18வது உம்ரா. வணக்க வழிபாடுகளும் செய்யணும் பை, அது ஒரு பைத்தியம் பிடிச்சி போய் செய்யக்கூடாது, அதிலே மூழ்கி செய்யறது. இவன் எப்படி பை வித்தியாசம் இருக்கு. கெட்ட பழக்கங்களில் அடிமையாகக்கூடியவனுக்கும் நல்ல பழக்கங்கள் அடிமையானவனுக்கும் வானபூமிக்கும் வித்தியாசம். அது நன்மை தான். ஆனால் என்ன சொல்ல வர்றோம், இதுக்கு அடிமையாகாத. இதில் நீ போதை, இது ஒரு போதை, இது வணக்கமும் ஒரு போதையாயிரும். இபாதத்துகள் எப்படி ஹராம்ல போதை இருக்கோ, பாவங்களில் போதை இருக்கோ, சில பேருக்கு வணக்கங்களும் போதையாயிரும். தொழுகாம வந்தால் மண்டை வெடிச்சு அதுக்காக தொழுவான். குரான் ஓதாம வந்தா அவன் பரபரன்னு ஆயிரும் கை கால, அதுக்காக. இப்ப லில்லாஹியத்து போயிடுது பாருங்க. அந்த எப்படி போல ஒரு போதைகளுக்கு அடிமையாகிறாங்கல்ல. ஆரம்பத்தில் டேஸ்டா இருக்குன்னு சாராயம் குடிச்சிருப்பான், அடிமையான டேஸ்ட்டுக்காக குடிக்கிறான், குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு. நீ கன்றாவியை கலந்து நாத்தமா போட்டு கொடு, கொஞ்சம் சாணி கலந்து குடித்தாலும் குடிச்சிடும், குடிக்காட்டே மண்டை வச்சு நாத்தமான ஆறுனாலும் சரி. சாராயம் குடிச்சு வந்தா நமக்கே நாறுது, நமக்கே நான் விஷயம், அவனுக்கு வீச்சம் இல்லாம இருக்கும். அது அதுல லஸ்ஸத் இருக்குன்னு அவசியம் இல்லை, லஸ்ஸத்தே இல்லாம அது செஞ்சுக்கிட்டே இருப்பான், அதுக்கு பேர் தான் போதை. பீடி குடிச்சு ஒரு காலத்துல குடிச்சிடும், அப்புறம் குடிச்சா என்ன சந்தோஷமா இருக்கு, அதெல்லாம் போயிடும், குடிக்கணும் வெறி. அதுல இன்பத்தையே காண மாட்டான், அவன் குடிப்பான். முப்படி போட்டு போட்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு முந்தைய போட்டு தும்மல் வரும், போட்டு 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 பழகிட்டான் அவனுக்கு. அணைஞ்சிங்களா, அந்த மூக்கே பொடி டப்பாவாயிரும். அதுல என்னதான் போட்டாலும் அது தும்மெல்லாம் வராது, ரெண்டு மூக்கம் அது பொடி டப்பா கணக்கில் ஆயிரும். ஆனாலும் போட சொல்லு, ஒன்றும் ஒரு இன்பம் போட ரொம்ப இன்பமா இருக்குங்களா, ஆனந்த பரவசமா இருக்க ஒன்றும் இல்லைங்க. புதுசா குடிக்கிறவனுக்கு போதா அப்படியே தள்ளாடுவான். பழைய குடிகாரங்க பாருங்க, முடா குடியன் 4 பாட்டில் ஊத்திடுவான், ஓட்டாலும் பை நல்லா இருக்குங்களா பை, கரெக்டா இருப்பான், பர்ஃபெக்டா. என்ன பை சார் நல்லா இருக்குங்களா சார், அது அந்த போதையெல்லாம் தலைக்கெல்லாம் ஏறாது அவனுக்கு. இவன் கொஞ்சம் 2 ஸ்பூன் உள்ள போனான்னு இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க, காலு பின்னிக்கிட்டு கொஞ்சம் ஊத்துனால அந்த பழைய குடிகாரன் இருக்கான் பாருங்க, நினைச்சுங்களா, ஃபுல்லா மிதப்பான். 7-8 பாட்டில் உள்ள போயிருக்கோம், கரெக்டா. நல்லா இருக்குங்களா பை, இங்க வேணுமா பார்க்க முடியல, அது தெளிவா பேச்சும் தெளிவா இருக்கும், பழகிட்டான்ல. இப்போ ஏன்டா குடிக்கிற, ரொம்ப டேஸ்டா இருக்கா, டேஸ்ட்லாம் கிடையாது, அப்படி அடிக்ட் ஆயிட்டேன் பை. இப்போ டேஸ்டே இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போதையில் ஒரு பழக்கம். சில பேர் இந்த வெத்தலை என்ன போடுவாங்க, என்னது இல்லைம்மா 120 சொல்லுவாங்களே பை, புகையில போடுறதுக்கு அந்த காலத்து கிழவிக்கு போடுவாங்க. இப்போ இன்னும் பான் பராக்கு இன்னொன்று இருக்கும், சீவல் ஒன்று, அது இல்லை 420 வெத்தலையில் இந்த சீவனை பார்க்க மாதிரி ஒன்று இருக்கும், ஜர்தான்னு சொல்லுவாங்க, ஜர்தா பாக்கெட்டில் வரும், அதை வெத்தலையில் போட்டு விடுவானுங்க. நான் ஒருத்தர் போட்டிருந்தேன், நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், இது என்னங்க ஜர்தா, இதை போட்டால் சரிடான்னு 2 வெத்தலையில் ஒன்று வச்சு இந்த ஜர்தா கொஞ்சம் போட்டு, ஜர்தா பாக்கெட்டில் வரும், அது கொஞ்சம் போட்டு, அது கத்தக்காம்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் போட்டு, சுண்ணாம்பு கொஞ்சம் போட்டு வாயில் வச்சுன்னா எல்லாம் கொமட்டிட்டு வருது. 2 மெல்லு மெண்டு நினைச்சிங்களா, 2 பேரும் முழுங்கிட்டேன் வேற, தலை சுற்றுது, கொமட்டிட்டு வருது. அப்படி போய் சொன்னேன், என்னங்க இப்படி முழுங்கிட்டியா, துப்பிக்கிட்டே இருக்கணும் சொல்றாரு. இப்ப எதுங்க எவ்வளவுதாங்க துப்பணும் அப்படின்னு, துப்பிக்கிட்டே இருந்தா 1/2 பனிக்கு நிமிந்துரும், 1/2 லிட்டர் நிமிந்துரும். அப்ப 1/2 லிட்டர் எச்சி வந்திருக்கு அவருக்கு. எச்சி உள்ள போகணும், உடலுக்கு அது செரிமானத்தை உண்டாக்கும். 1/2 லிட்டர் எச்சி தானே, அது எச்சி தான் அது துப்புறாங்க, புளிச்சுன்னு துப்புறாங்க.
படம் எடுக்கிறான், பான் பராக் போட்டுக்கிறான், புளிச்சுன்னு துப்புறான். ட்ரெயின் எல்லாம் துப்பி, ஆஸ்பத்திரிலாம் துப்பி, பஸ் எல்லாம் துப்பி. ஜி கொஞ்சம் ஏமாதான் நம்ம பாக்கெட்ல துப்பி, முதுகுல துப்பி நினைச்சுங்களா, புளிச்சுன்னு துப்புறான். அவன்கிட்ட போய் கேளுங்க, ரொம்ப இனிமையா டேஸ்டா இருக்கா? கல்யாண மண்டபத்தில் கொடுப்பானோ வெத்தலை பீடான்னு சொல்லி இந்த இனிப்பெல்லாம் கொஞ்சம் வச்சு, அதாவது கொஞ்சம் திங்க இனிப்பா இருக்கும். அதாவது எந்த இடத்துலையும் போடுறது இல்லை. நம்ம இந்த கல்யாணத்துக்கு வந்து எப்பயாவது கொடுத்தா போட்டுக்கிறது இல்லை, இன்னமும் வச்சுருப்பானோ. குல்கந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அப்போ வந்து உரப்பாகவும் இருக்குது, ரொம்ப உரைக்குது, நாக்கெல்லாம் உரைக்குது, நல்லாவும் இல்லை, கொமட்டுதுன்னா என்ன புதுசாக அப்படி தாங்க இருக்கும். போக போக இனிக்குங்களா அப்படின்னு போக போக அடிக்ட் ஆயிடுவீங்க. அது இனிக்கவே இனிக்காது, இதே டேஸ்ட் தான் இருக்கும், இதே மாதிரி தான் இருக்கும். அடிக்ட் ஆயிடுவீங்க. டேஸ்ட்டுக்காண்டியே வாங்குறது இல்லை. டேஸ்ட் இருந்தாலும் இல்லாட்டி திம்பேன், டேஸ்ட் இருந்தாலும் குடிப்பேன். அது வந்து நான் அடிமை, அதுதான் அடிமைங்கிறது. இப்போ வணக்க வழி, அப்போ இபாதாத்துக்கு அப்போ சில பேர் இந்த போதைகள் அடிமையாயிட்டாங்களா, இவன் இபாதாத்துல அடிமையாயிடும். தொழுவேன், ஏண்டா அல்லாஹ் அக்பர், கொஞ்சம் நின்று தொழும், கொஞ்சம் இருங்க தொழுதுட்டு பேசுகிறேன். அடிமையாரு. இவருக்கு அந்தஸ்து இருக்கு, ஆனாலும் லசத்தே இருக்காட்டின்னு தொழுவார். எப்படி அவன் இன்மையை சுவையே இல்லாட்டும் சாராயம் குடிக்கிறானோ, தொழுகையில் என்னப்பா சுவை கண்டாய்? தொழுகணும், அதுதான் எனக்கு. தொழுகணும், குர்ஆன் ஓதணும், அதுவும் ஒரு நன்மைகள் தான். ஒரு நன்மை இருக்கா இல்லையா? 1க்கு 10 கட்டாயம் இருக்கு. குர்ஆன் ஓதணும், அது இன்பம் இருக்கோ இல்லையோ. ஹஜ்ஜி செய்யணும், உம்ரா செய்யணும், அது செய்யணும், தப்லீக் ஜமாத்தில் போகணும், ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு நன்மை கிடைக்குது. இதெல்லாம் இது ஒரு கஷ்டம். நீ இன்பம் காண்றதுக்கு இபாதாத்துகள் மஹ்லூக்கா இல்லையா பை? அது வந்து கொஞ்சம் அல்லாஹ் தடுத்த மஹ்லூக்கு, இது அல்லாஹ் ஹலாலாக்குன மஹ்லூக்கு. இவன் அதுல போதையில போயிடக்கூடாதுங்கிறதுக்கான நல்லா இந்த போதையிலேயாவது போன்னு விட்டான். இவங்கள இந்த போதையிலேயாவது போன்னு. நமக்கு என்ன சொன்னால ஜில்லா யோசிங்களா, இந்த போதையும் வேணாம், எந்த போதையும் வேணாம், மௌலாவை கொண்டு இன்பம் பெரு. நீ கலிமாவை டேஸ்ட் பண்ணு. லுதுபில் இலாஹி வலா தலுது பிசிவாஹு மல்லாத பில் மலிகில் ஜலி கஃபாஹு. லுதுபில் இலாஹி வலா தலுது பிசிவாஹு மல்லாத பில் மலிகில் ஜலீலி கஃபாஹு. இலாஹான மௌலாவை கொண்டு இன்பம் பெறு, அவனோடு உன்னை சேர்த்துக்கொள். வலா தலுது பிசிவாஹு, வேற எதிலும் நீ சுகம் பெறாதே, இன்பம் பெறாதே. வேற எதிலும் நீ இன்பம் இருப்பதாக கருதாதே. லுதுபில் இலாஹி வலா தலுது பிசிவா மல்லாத பில் மலிகில் ஜலீலி கஃபாஹு. இல்ல இது வேற, இங்க வேற இருக்கு. இங்க வேற, இங்க வேற இருக்கு. வக்சுதுஹு முன்கதிஅன் இலைஹி வக்சுதுஹு முன்கதிஅன் இலைஹி ஃபகுல்லு மன் யர்ஜூஹு முன்கதிஅன் இலைஹி ரஜாஹு. வக்சுது, அவனை நீ ஆசைப்படு. முன்கதிஅன் இலைஹி, அனைத்தை விட்டு துண்டித்து அவன் ஒருவன் பக்கமே உன்னை சேர்த்துக்கொண்டு. யார் வந்து அவனையே நேசிக்கிறார்களோ அந்த கல்வில வேற எல்லாத்தையும் விட்டு துண்டித்த வண்ணமாக ரஜாஹு, நிச்சயமா அவனை தான் நேசிக்கிறான். எதிர்பார்ப்பு இன்னொருத்தட்டு இருந்துச்சு, எல்லாம் வருத்தப்படுறான். ஏண்டா நான் இலான்னு சொல்ற, அவனை கல்வில இலாஹ் ஆக்குற. இவர்கிட்ட நெருங்கி பழகனா, இவர் கோடீஸ்வரி எப்படி ஒரு 10,000 போடுங்களாம். இவர் நெருங்கி பழகனா வேணும் இல்லை. இவர் ஒரு பைக் வச்சிருக்காரு, பைக்கை இஷ்டத்துக்கு நான் இப்போ எடுத்துக்கலாம். இவர் கார் வச்சிருக்காரு, நெருங்கி பழகினா நம்ம எப்போ கார் கொடுப்பாரு. அவர் நெருங்கி பழகினா, அவர் தோட்டம் வச்சிருக்காரு, அங்கே தோட்டத்தில் நல்லா உட்காந்து நம்ம பறிச்சு சாப்பிடலாம், பழங்கள்லாம் சாப்பிடலாம்.
இவர் செருப்பு வச்சிருக்காரு, நெருங்கி பழகினா அந்த செருப்புக்கு நமக்கு ஒரு செருப்பு ஃப்ரீயாக கொடுப்பாரு. இவர் ஜவுளி கடை வச்சிருக்காரு, போனால் ஜவுளிக்கு பாதி தள்ளுபடியாக கொடுப்பாரு இவர்கிட்ட. என்னடா உன் கல்புல சிருஷ்டி இலாஹ் ஆக்கிட்டு நீ இவ்வளோ அல்லாஹ் இலாஹ்னு விளங்கின பின்னாடியும் உலூஹியத்தை அல்லாஹ்வோட வேற தொண்டை இல்லைன்னு விளங்கின பின்னாடியும் விளங்காதவர்களுடைய சட்டம் வேற. நீ அல்லாஹ் இலாஹ்னு விளங்கிட்ட, உலூஹியத்துடைய ஏத்திபாரத்தில் விளங்கிட்ட, சிருஷ்டிகளை அதம்னு விளங்கிட்ட, சிருஷ்டிகள் வெறும் அல்வானும் அஷ்கால்னு விளங்கிட்ட, ஷேக்குடைய பிச்சையில விளங்கிட்டு விளங்கின பின்னாடி உன் சிருஷ்டிகள்ல யாரையாவது கல்புல வச்சிருந்தா அல்லாஹ் கடும் ரோஷக்காரன், கடும் ரோஷக்காரன். உன் சின்ன குழந்தை உன் மேல உட்காருது, பேத்தி, 1 வயசு பேத்தி, ஒன்னுக்கும் விட்டு விடுது. 1 வயசு பேரன் உட்காடுறான், ஒன்று கடிச்சு விட்டுறான். ஆஹா படுவா பையில வேலை வச்சுட்டியா அப்படின்னு அப்புறம் 2 முத்தம் கொடுத்து பிள்ளைக்கு கழுவி விடு அப்படின்னு கொடுத்துட்டு 2 முத்தம் கொடுத்து போய் கைலி மாத்திட்டு வந்துடுறோம். 25 வயசு தடியன் உன் பக்கத்துல உன் மேல மடியில உட்காந்து ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு மூலையில ஒண்ணு கிடைச்சான், சும்மா இருப்பேன் நீ அவன? ரோஷம் வராது, மானம் கட்ட பையில என்ன கத்துவ நீ? 25 வயசு தடியன், அறிவுள்ளவன், பைத்தியக்காரனும், நல்ல அறிவுள்ளவன், வீட்டுல ஒண்ணு கிடைச்சான், உன் மடியில சொல்ல தெருவில் வீட்டுக்குள்ள ஒரு மூலையில ஒண்ணு கிடைச்சா சும்மா இருப்பியா நீ? விலங்கினவங்க சட்டம் வேற, விளங்காதவங்க சட்டம் வேற. அல்லாஹ் இலாஹ்னு விளங்கின பின்னாடி, அல்லாஹ் ரப்புன்னு விளங்கின பின்னாடி, இவன் தான் மாலிக்னு விளங்கின பின்னாடி எப்படி உன் கல்புல இன்னொருத்தனை இலாஹா வச்ச? எப்படி பங்கு கொடுத்த? ரோஷக்காரன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீரும் நஸீரா இருக்கிறாங்க, நன்மாராயம் சொல்பவர்களாகவும் எச்சரிக்கக்கூடியவர்களாக. வா, கல்பை திருத்திக்கிங்க. முன்கத்திஅன் நிலை சுத்தமா மக்லூக் நவுத், अल्लाह मौजूद बाकी सब अदम, अदम को कोई वजन नहीं, அதமுக்கு பைசா மரியாதை கிடையாது, பிச்சைக்கார பையன், எந்த அதமுக்கும் மரியாதை கொடுக்காத. ஷுஹூத் செஞ்சு மௌலான்னு பாரு, மௌலாவை பார்த்து மரியாதை கொடு, அவனை இலாஹா நினைக்காத. அம்மாவை அம்மாவை பாரு, இலாஹா பார்க்காத. மனைவியை பாரு, இலாஹா பார்க்காத. நண்பனா பாரு, இலாஹா பார்க்காத. இவனை கொண்டு இந்த காரியம் பூர்த்தியாகும், இவனை கொண்டு இவனை நடத்திக்கலாம், திட்டம் போடாத. கல்புலாச்சு மானங்கட்ட பையில முன்கத்தி அந்நிலைஹி, சுத்தமா உன் கல்புல மாசிவல்லா நவுத்திட்டு அவன் பக்கம் வா. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வதுகுர் இஸ்ம ரப்பிக்க, உன் ரப்புடைய திருப்பேரை ஞாபகம் செய். என்னைய தபத்துலுக்கு அர்த்தம்? அது அல்லாஹ் சொல்ற ஹுக்கும் இல்லையா? எவ்வளவு நாள் தான் இந்த காசு பணம் நண்பர் ஃப்ரெண்டு உலக வாழ் கட்டி சாவணி அலம்பி இல்லதீன ஆமனும், இன்னும் நேரம் வரவில்லையா? தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு உன் கல்பு நடுநடுங்கிற நேரம் வரலையா? வதபத்தல் இலைஹி தப்தீலா, அர்த்தம் என்ன? இன்கிதா, खल्क से हटना, हक में मिटना. சுத்தமா खल्क விட்டு நவுத்தி அல்லாஹ்ல போய் தன்னை அர்ப்பணமாயிரும். கலிமா அதுதான் உன்ட்டு எதிர்பார்க்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய தகாசா என்னங்க? கலிமா का तकाजा क्या? खल्क से हटना, हक में मिटना. खल्क விட்டு நகர்ந்து கொள்ள வேண்டும், சுத்தமா ஹக்கில் போய் தன்னை சேர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கலிமா உன்ட்டு எதிர்பார்க்கக்கூடியது, கலிமாவுடைய கோரிக்கை. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் தவிர இன்னொருத்தனை எதுவுமே தர முடியாது, உன்னை எந்த தேவையும் பூர்த்தி செய்ய முடியாது, எதுக்குமே உதவாதுன்னு அர்த்தம். ஒரு ஜீரோ அது. அவனை தான் இலாஹ்னு விளங்கிட்டான். அல்லாஹ்வும் இலாஹ், சிருஷ்டி இலாஹ்னு நினைக்காத. எல்லாவற்றையும் கேட்கறவங்க எது இருந்தாலும் இவரையும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல. தபத்தல் இலைஹி, கல்பால அவன் பக்கம் சுத்தமா. அதான் சொல்றாங்க, هو أول هو آخر هو ظاهر هو باطن ليس العيون تراه. என்ன இந்த கண்களுக்கு ஏன் அவனை பார்க்காம இருக்க? நீ யார இலாஹ் நினைக்கிற, யாரை கொண்டு ஒரு தேவை பூர்த்தியாக நினைக்கிறையோ, பிச்சைக்கார பைய. அல்லாஹ் அவனை மாலிக் ஆக்கி இருக்கிறான், அல்லாஹ் அவனை குவத்து கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் அவனை சிஃபாத்து கொடுத்துருக்கிறான்,
அல்லாஹ் தாலா தான் அவனை காட்சி அளிக்கிறான். உஜூத் அல்லாஹ்து அவனுடைய அவ்வலாக ஆகிராக ஜாஹிராக பாத்தினாக அவன் தான் இருக்கிறான். நீ பார்க்கறது என்ன செய்ய முடியும்? ஹுவ அவ்வலுன் ஹுவ ஆகிருன் ஹுவ லாஹிருன் வ பாத்தினுன் லைஸல் உயூனு தரா. மஹுமா ஹரப்னா லில் ஹிசாபி மசீரனா. ஜி கியாமத் நாள்ல கேள்வி கணக்கு நாள்ல எல்லாம் விரண்டு ஓடுவாங்க அவன் பக்கம் பயந்து நடுங்கி. மஹுமா ஹரப்னா லில் ஹிசாபி மசீரனா யௌமல் ஹிசாபி யௌமல் ஹிசாபி நனாலுனா கஃபாஹு. யௌமல் ஹிசாப் ஹிசாபுடைய நாளில் எப்போ நாம் விரண்டு ஓடுகிறோமோ அப்போது நாம் அவனை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய எல்லா தேவைக்கும் அவனை போதுமானவனாக பெறுவோம். வா வா يحصل خلائق إن أراد فأمره. يحصل خلائق அனைத்து கோடி சிருஷ்டிகளை ஒன்று சேர்த்துருவான். எங்க கியாமத்துல் மஹ்ஷருடைய வெளியில சையீதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் ஆகிர் ஜமான்ல வரக்கூடிய கடைசி மனுஷன் வரைக்கும் கோடானு கோடி ஜனங்களையும் ஒன்று திரட்டுறான். எல்லாரும் நிற்பாங்க. எதோட? அவரவருடைய மூட்டைகளோடு, அவரவருடைய பாவ மூட்டைகளோடு எல்லாம் கோடானு கோடி. போய் 800 கோடி பை மொழி எத்தனை ஆயிரம் கோடி புனி எத்தனை ஆயிரம் கோடி வரும். பல லட்சம் கோடி பேர் மொத்தமா நிற்பாங்க. ஒருத்தன் இருப்பா ரப்பே கரீம். இப்ப என்ன செய்வான்? ஜி யஹ்சல் ஹலாயிக இன் அராத ஃபமுருஹு. ஃபமுருஹு காஃபு வ நூனுன் லா இலாஹ சிவாஹு. இப்ப அத்தனை பேரையும் மன்னிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் அல்லாஹ்வுக்கு. காஃபு வ நூனுன் தான். வா 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 குன் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு பேரும் படைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ மன்னிக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் கூட ஆகாதுங்க. வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹிம் பில் பஸர். கியாமத்தை ஒட்டுமொத்த பேர் அழிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண் சிமிட்டு நேரம் கூட ஆகாது. அதை விட கம்மியான நேரம். வமா ஹல்குக்கும் வலா பாசுக்கும் இல்லா கனஃப்ஸு வாஹிதா. அவ்வளவு பேரையும் உண்டாக்குறது, அவ்வளவு பேரையும் அழிக்கிறது, மீண்டும் உண்டாக்குறது ஒரு ஆத்மா மாதிரி தான் அது. அவ்வளவு பேரையும் உண்டாக்குறதுக்கு ஒரு குன் போதும், அவ்வளவு பேரையும் அழிக்கிறதுக்கு ஒரு குன் போதும். குன் துராபன். அவ்வளவு பேரும் அழிக்கிறதுக்கு ஒரு குன் போதும், அவ்வளவு பேரையும் மன்னிக்கிறதுக்கு ஒரு குன், அவ்வளவு பேரையும் அழிக்கிறதுக்கு உண்டாக்குறதுக்கு மீண்டும் உண்டாக்குறதுக்கு குன்னு போதும். இப்ப அவ்வளவு பேரையும் மன்னிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ரப்புக்கு அவ்வளவு பேரையும் மன்னிக்க எவ்வளவு நேரம் ஆகும் மௌலாக்கு? யஹ்சல் ஹலாயிக மொத்த சிருஷ்டியில ஒன்னா திரட்டுவான். அஹ்ஸா குல்ல ஷைஇன். அஹ்ஸா குல்ல ஷைஇன் خلق. அஹ்ஸா குல்ல ஷைஇன் ثم عددا. دي احصى كل شيء. என்ன அர்த்தம்? كل شيء احصاه عددا வருது. அஹ்ஸான் வருதுமா? அஹ்ஸா யுஸியா மொத்தம் வஹ்ஸா குல்ல ஷைஇன் அததா. ஒவ்வொரு வஸ்துவையும் ஒவ்வொரு தனித்தனியா எண்ணி வச்சிருக்கான். 1 2 3 அத்தனை மணி இப்ப இருக்கான். நீ ஒரு சோராயமா 800 கோடின்னு சொல்ற, எண்ணி வச்சிருக்கியா? 1 2 3 எண்ணி வச்சிருக்கான். என்னமோ நான் என்னையும் சேர்த்து இருப்பான். இந்த மாதிரில என்னையும் பார்த்துருப்பான்.
என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு எண்ணி இருப்பான்ல ரொம்ப இல்ல. யஹ்சல் خلائق إن أراد فأمره إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون إنما أمره إذا أراد عفوا أن يقول له كن فيكون إنما أمره إذا أراد عفوا إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون يحصل الخلائق إن أراد فأمره كاف ونون لا إله سواه. இங்க எப்படி அவனை தவிர வேற இலா இல்லையா, அங்க போய் அவனை தவிர வேற இலா இல்லை. அங்க போய் எல்லா கலக்கும் அவன் முன்னோக்கி தான் நிற்கும். என்ன செய்வான்? يعفو ويصفح لو يشاء صفاته ويسوق للجنات من يرضاه من فوق سبع عرشه كرسيه رب كريم كلنا نخشاه. நீ பயந்து சாவரா ரப்பே கரீமா, நீ அல்லாஹ் பூச்சாண்டி கேட்கிற, அடிப்பான் பரப்பான் பயங்கரமா கேட்ற அல்லவ, அது ரப்பே கரீம்ங்க அல்லாஹ். வா வா வா. ரப்புன் கரீமுன் குல்லுனா நக்ஷாஹு. லௌலாஹு மா கானத் தனாரு துரைபினா. அவன் இல்லாவிட்டா இந்த உலகத்தில் எங்க வெளிச்சம்? லௌலாஹு லம் யன் லௌலாஹு மா அப்ஸரல் அமாஹுனா லௌலாஹு. அவன் இல்லை என்றால் எந்த குருடனும் பார்த்திருக்க முடியாது. இது யாரு இருந்தது ஜி? இது எடுத்து வைங்க. இது நான் அப்துல் கரீம் ஜீலி ரஹமத்துல்லாஹுடைய பாட்டு கேட்டிருக்கோம். உலுது பில் இலாஹி வலா தலுது பி சிவாஹு மன்லாத பில் மலிக்கில் ஜலீலி கஃபாஹு. ஜி வலஹா எழுதியிருக்காங்க. இப்போ எஜமா நாடனா ஒரு குன் பயக்குன் ஜி சரணாகதி ஆயிரு. அவன் முன்னாடி நீ இல்லேண்டாயிரு. நீ எங்க போய் இருக்கிற? நீ இல்லேங்கிறத ஒத்துக்கோ. நீ இல்லேன்னு ஆகிறது இல்லதான். நீ எங்க இருக்க? உனக்கு என்ன திறமை இருக்கு? நான் ஏதுமா இருக்கிறேன்னு நினைக்கிறேன், அதுதான் உனக்கு எடுத்துச்சு. என்கிட்ட திறமை இருக்கு, என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நான் அப்படி ஆயிட்டேன், நான் அப்படி ஆயிட்டேன். அறிவே அறிவு, என் சொல்லே சொல், என் செயலே செயல், என் ஆற்றலே ஆற்றல், என் மதிப்பே என் மதிப்பு நினைக்கிற பாரு, அதுதான் உன்னை கவுத்துச்சு, அதுதான் உன்னை வீணாக்கிடுச்சு. நான் செஞ்சா சரியா தான் இருக்கும். தன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், தன்னை பற்றி ஒரு நல்ல, நீ எதுக்குமே லாயகம். நீ எந்த முடிவெடுத்தாலும் தேராது, உருப்படாது. உன் குணம் ஆக கேவலமான குணம், உன் சொல் ஆக கேவலமான சொல். ஏதோ கொஞ்சம் திறமைன்ட்டு இருக்கு அப்படின்னு தான் மனுஷனுடைய முதல் படி ஆரம்பிக்குது கெட்டு போறதுக்கு. நான் என்னவோ ஆயிட்டேன். பை அல்லாஹ்வுக்கு சொந்தமான மில்க ஓம் பக்கம் சேர்த்தா, அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஃபெயல ஓம் பக்கம் சேர்த்தா, அல்லாஹ்வுக்கு சொந்தமான சிஃபத்தை ஓம் பக்கம் சேர்த்தா, அல்லாஹ்வுக்கு சொந்தமான உஜூத ஓம் பக்கம் சேர்த்த நாளுதான் அங்கதான் மனுஷனுக்கு ஆரம்பிக்கும். இது என்னதுன்னு நினைக்கிறான், கர்வம் வந்துருது. இது உதவும் நினைக்கிறான், ஷிர்க் வந்துருது. இதை கொண்டு நான் சாதிப்பேன்னு நினைக்கிறான், ஷிர்க் வந்துருது. எப்பொழுது தன்னது தான் வந்துச்சோ மாட்டேங்கிறான். ஜபு தலக்கு ஹம் ரஹே அவர் ஹமாரா ரஹா கலிமினாயோ. இதுவரை நான் இருந்தேனோ, நான் என்று இருந்தேனோ, என்னுடையது என்று வைத்திருந்தேனோ, யா தகா ஹோகயா யா ஹத்தா ஹோகயா, ஏமாற்றம் ஏற்பட்டது, மோசடி ஏற்பட்டு விட்டது, தவறு ஏற்பட்டு விட்டது. சுத்தமா கழட்டி விடு, கல்போட்டு. அதான் தபத்துல் இலைஹி தபுத்தீலாவுக்கு அர்த்தம்.
தபத்துனா சிருஷ்டிகள் எதுக்குமே உதவாது. ஒரு நயா பைசா கூட உனக்கு உதவாது. உன்ட்ட 500 கோடி சொத்து இருந்தாலும் சரிதான், ஒரு நயா பைசா கூட உதவ வேண்டிய நேரத்தை உனக்கு உதவாது. அல்லாஹ் ஒருத்தன் தான் உதவும். அதை நம்பிக்கை வைக்கிற நீ அது பெருசா நினைக்கிற. அது கல்புக்குள்ள போய் ஊடுருவி உட்கார்ந்துருச்சு. என்னது நான் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். இதை வைத்து ஒரு காரியம் சாதிக்கிறான்னு நினைக்கிற. யாரெல்லாம் எதையெல்லாம் சாதித்தார்களோ மகான்கள் அவுலியாக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணும் இல்லாம சாதிச்சுட்டு போயிட்டான். வச்சிருந்தவெல்லாம் காணாம போயிட்டான். பாதுஷாக்கெல்லாம் ஒன்றும் உருவாக்கல, ஃபகீர்கள் தான் போய் உருவாக்கி இருக்கிறாங்க. ஓசை ஆசம் போன்ற ஃபகீர்கள், அஜ்மீர் நாயகம் போன்ற ஃபகீர்கள், என் ஃபைஸ் நாயகம் போன்ற ஃபகீர்கள், என் நூரி நாயகம் போன்ற ஃபகீர்கள், அவங்களுடைய குலாமான என்னை போன்ற ஃபகீர்கள், யாரெல்லாம் உருவாக்குறாங்களோ ஃபகீர்களை கொண்டு தான் உருவாச்சு. கோடி 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 கோடியா, ஒன்று ரெண்டு இல்லை, பல ஆயிரம் கோடிகளுக்கு சொத்து உள்ளவெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அதனாலதான் கௌசே ஆதமுடைய ஆஷிக்கின் எங்க பார்த்தாலும் பேரை கேட்ட தலையை குனிறாங்க. எங்க பார்த்தாலும் சும்மா தெருவுல கொடி ஏற்றிய கௌசநாயகம் கொடின்னு பேர் போட்டுறாங்க. இந்த மாதிரி தெருவில் எங்க இடம் காலி இருந்தா கௌசநாயகம் கொடி ஏற்றி விட்டுறாங்க. எங்க பார்த்தாலும் மொய்தீன் கொடி ஏற்றி விட்டுறாங்க. உலகத்துல எந்த மூலையிலையும். வா 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 அஜ்மீர் நாயகம் சாதிச்சு காமிச்சிட்டாங்க. நாகூரஜமா சாதிச்சு காமிச்சார். பல்லாயிரம் பேரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. நாகூரஜமா காலத்துல வந்த முஸ்லிம் மன்னர்கள் எங்கே? 400 வருஷத்துக்கு முன்னாடி முகலாய ஆட்சி நடந்துச்சு. பை பாபர் எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாரு? அக்பர் எத்தனை பேர் கலிமா சொல்ல வச்சாரு? ஜஹாங்கீர் எத்தனை பேர் கலிமா சொல்ல வச்சாரு? எத்தனை மதரசாக்கள் உருவாக்குறாரு? மஸ்ஜித் கட்டி கொடுத்தாங்க சில பேர். அதுவும் அவங்களோட பேரை போட்டுக்கிட்டு தாஜ்மஹால் கட்டினார். அதனால ஐசே ஃபகீரி சுல்லே மியா ஆமிர் நாயம் ஷாஹோ சே பி படுகே ஹம் ஹே யஹா. இது எப்படிப்பட்ட ஃபகீரி தெரியுமா? கேட்டுக்கொள். ஷாஹோ சே பி படுகர் ஹம் ஹே யஹா. அரசர்களோட பெரிய வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐசே ஃபகீரி சுல்லே மியா ஷாஹோ சே பி படுகர் हम है यहाँ इस मसनद फकरे आली का सुल्तान गदा है क्या बोलूं. இந்த ஃபகீரியுடைய எங்களுடைய ஃபகீரியுடைய மஸ்னதிலே, இந்த ஏழ்மையின் சிம்மாசனத்திலே அரசர்கள் எல்லாம் அடிமைகளாக அமர்ந்து விடுகிறார்கள். அவங்க வாசல்ல தான் போய் நின்றாங்க கையேந்தி. போடுவீர் பிச்சை இந்த பாவிக்கும் ஷா ஃபைசி ஷா அப்படின்னு கோடீஸ்வரங்க தான் போய் அவங்க காலடியில் நின்றாங்க. வெளிய அவங்க போய் யாரு வாசலில் நிக்க சொல்லி நிக்கிற மாதிரி எல்லாம் கடைசி வரைக்கும் ஆகுது. அதுக்கு பேர் தபத்துல். தபத்துல் ஏற்படுத்திங்க, தபத்துல் ஏற்படுத்திங்க. சிருஷ்டிகளை விட்டு கல்பை முன்கத்தி ஆக்கிருங்க. வாழ்க்கை நோக்கமா அவனாக்கிருங்க. அவனை நோக்கி முன்னேறுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஓடு, போயிட்டே இருங்க முன்னேக்கு நோக்கி. இந்த மொத்த துனியாவுடைய மாலிக் ஆகிய அவன் யோசிப்பான், உண்ட துனியாவை எந்த வழியில கொண்டு வந்து கொடுக்கறது. நீ எந்த வழியில துனியாவை அடையலாம் நீ யோசிக்கிற. இப்படி இப்படி விட்டா காசை பற்றலாமா, இப்படி வச்சா இந்த காசை அடையலாமா, இப்படி வச்சா சிந்தனை முழுசும் அதான் செய்யல. நீ அவனை நோக்கி ஓடனா எந்த வகையில உனக்கு வந்து துனியாவை கொடுக்கலாம் அதான் செய்யல. தன் நேசர்கள் அல்ல அப்படி எப்படி கொண்டு வந்து கொடுத்தா துனியாவில் ஒன்னு நேசிச்ச ஒருத்தர் சாப்பிடாம விடுறது இல்லை. நீ சாப்பிடாம அவன் சாப்பிட்றது இல்லை. மதுரை கல்யாணத்துக்கு போயிருந்தேன். மாப்பிள்ளை மிஸ்கின் முறியுது. மாப்பிள்ளை முறியுதுன்னு செய்யுது, மொத்த குடும்பம் முறியுது கிடையாது, பொண்ணுட்டுக்காரங்க முறியுது கிடையாது. கல்யாணம் பள்ளிவாசலில் பயான், சிறப்பான பயான் அல்லாஹ் ஃபضலுக்கு நடந்துச்சு. முடிச்சு பக்கத்துலேயே மண்டபம் சாப்பிடல போகலாம் மஜமானே அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கின் லாட்ஜ் பிடிச்சி ரூம் வச்சுருந்தாங்க தங்குறதுக்கு தூரத்தில். நைட்டு தங்கிட்டு காலையில் கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒன்று போகிற மாதிரி.
சாப்பாட்டுக்கு போனால் எல்லாம் அடிச்சு பிடிச்சி போகுதுங்க உள்ள. ஒரு 2 பேர் சொல்லி ஒரு இடம் பிடிச்சி வைங்க அப்படின்னு இடம் 1 2 இடம் பிடிச்சி வச்சுட்டாங்க. நமக்கும் நம்ம கூட போனோம் 2 பேர். சரி இதுக்கு தனியான செய்யணும், பெரிய மண்டபமாக இருக்கும். போயாச்சு. உட்காந்தா திமுத்து பொம்பளைங்களும் வருது, எல்லாம் கலந்து உட்காந்துருக்கு. ஆணு இந்த ஹவுல வலா குவத்த இல்ல, எனக்கு நேரே எத்தாப்புல பொம்பளை உட்காந்துருக்கு ஜோடிச்சுக்கிட்டு 4-5 லிப்ஸ்டிக் பாட்டில் வாங்கி பூசி. கடையில் இப்போ வந்து நான் முந்தியெல்லாம் பவுடர் தான் அடிச்சுக்கிறேன், இப்போ மட்டி பெயிண்ட். இப்போ பெயிண்ட்டுக்கு மேலே மட்டி அடிப்பான் பார்த்தீங்களா, இந்த கதவுக்கெல்லாம் பெயிண்ட்டுக்கு மேலே நினைப்பாங்க பெரும் பெயிண்ட் சரியாக ஒட்டாதுன்னு மட்டி அடிப்பாங்க. பார்த்துருக்கு மட்டி பெயிண்ட் நினைப்பா என்ன சொல்றது, மட்டி தானே பேர், மட்டியா பட்டியா ஒன்று செவத்து இந்த அந்த பள்ளமேட்லாம் பார்த்து அது செவத்துக்கு பட்டி பார்த்துட்டு அப்புறம் பெயிண்ட் அடிச்சு சுண்ணாம்பு அடிப்பாங்க. பயந்து இரும்பு கதவுக்குலாம் மட்டி பெயிண்ட் அடிச்சு அப்புறம் என்ன நல்லா பிடிக்கும். அது மாதிரி இப்போ மொத்தத்துக்குலாம் மட்டி பெயிண்ட் வந்துருச்சு. அது என்ன சொல்றாங்க பேர் என்ன, ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன் ஒரு பாட்டில் வைக்கிறாங்க, அதை வாங்கி அதை முதல்ல மட்டி பெயிண்ட் மாதிரி அடிச்சிடணும். அப்புறம் தான் இந்த பவுடர் ஓட்டுதுன்னு எல்லாம் வச்சு லிப்ஸ்டிக் 2-3 அடிச்ச எல்லாம் உட்காந்துருக்கு முன்னாடி. நான் அவ்வளோ கொத்து இந்த மாதிரி நாம சாப்பிட்டு பழக்கம் கிடையாது போல அப்படின்னு கிளம்பி சாப்பிட வேணாம் போல. நான் ஹோட்டலில் வந்து 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்பி போயிட்டேன். ஹோட்டலுக்கு போயிட்டு கிளம்பிட்டு இருக்கிறோம், பொட்டிலாம் கட்டிட்டு இருக்கிறோம். மாப்பிள்ளை அங்கே ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு கல்யாண மண்டபத்திலிருந்து 2 பாதியா இது பிரியாணி பாதியான இலையை போட்டு மூடி 2 தால்ச்சா வாலி தூக்கிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி அவரு வந்துட்டார். எல்லாம் அங்கே தேடிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை ஆட்டோ போய் நான் வேணான்னு சொன்னேன் போல, பிரியாணி சாப்பிடாம இருக்கு அது பெரிய விஷயமா, அதுக்கு போய் இல்லை நீ சாப்பிடாம போனா இப்போ எனக்கு கல்யாணம் நடத்தி என்ன அர்த்தம் சொல்றாரு அப்படின்ட்டு தாய் தெரிச்சிட்டு வாலி தால்ச்சா வாலி இந்த ஆட்டோ வச்சு கொண்டுட்டாரு. கல்யாணம் எங்க லாட்ஜு கொண்டுட்டார். 2 பேர் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டான்னு சார் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டார். போய் அது நினைப்போச்சு நம்ம ஆஷிக்கீன்களா இருக்கக்கூடியவர்கள், நம்ம காதல் இருக்கக்கூடியவங்க, நீங்க சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க. கல்யாணம் அங்கெல்லாம் காத்திருக்க முசாபா செய்யறதுக்கு, ஹதியா கொடுக்கறதுக்கு, முசாபா செய்யறதுக்கு, மனு என்ன சொல்லுவாங்க இது மொய் வைக்கிறதுக்கு காத்திருக்கு. அவர் இங்கே வந்துட்டார், வந்து என்னை அமுச்சு விட்டு தான் போறாரு, காரில் ஏற்றி விட்டு அமுச்சு விட்டு தான் அவர் போறாரு. அந்த மாதிரி சில காதலர்கள் நாம உண்ணாம தான் உண்ண மாட்டேன்னு இருக்கிறாங்க. எந்த வகையில கொண்டு போய் எங்க பிடி, ஆட்டோ பிடி, காரை பிடி, அதை பிடி, இதை பிடின்னு கொண்டு ஏற்றி விட்டு இப்ப நமக்கு உணவளிக்கிறதுக்காண்டி அவங்க பரேஷான் ஆயிடுறாங்க. தேடு பிடி, எதை பிடி, அங்க பிடி, சட்டி கொண்டா, அது கொண்டா, இதை கொண்டா அலைஞ்சுக்கலாம். மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸோட நிற்கிறாரு லாட்ஜில் அலைஞ்சுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேம்மா, நம்ம காதலர்கள் நீ அல்லாவுடைய காதலன் ஆயிட்டா உனக்கு ரிசுக்கு அவன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காண்டி யாரை பிடிக்கணும் அவன் திட்டம் போடுவான். நீ ஏன் திட்டம் போடுற? இப்ப நான் திட்டம் போட்டேன்னா எந்த ஆட்டோ பிடிச்சு கொண்டுருவாரு, எந்த காரை பிடிச்சு கொண்டுருவாரு, வேணான்ட்டு வந்தாச்சு. உங்களுக்காக வந்தேன் போல, கல்யாணம் முடிச்சு பயான் பேசாச்சு, துவா ஓதியாச்சு, துவா கிளம்பி முடிஞ்சு போச்சு, போட்டே இருக்கு. உங்களுக்காக தான் வந்தேன். அங்கிருந்து உங்க அத்தா தெரியாது, உங்க அம்மாவை தெரியாது, குடும்பம் தெரியாது, பொண்ணு யாரும் தெரியாது, பொண்ணுடைய வாப்பா தெரியாது, அம்மா யாரும், உங்களுக்காக வந்தேன், முடிஞ்சு போச்சு, போயிட்டே இருக்கு. சாப்பாடுக்காக வந்தேன் அங்க இருந்து அப்படின்னு முடிஞ்சு போச்சு போய். இப்போ அப்படி நமக்காக அங்க இருந்து வந்தவங்களே அவங்களை எப்படி வெறும் பட்னியா அனுப்புறது அப்படின்ற இஷ்கு யாருக்கு வந்துச்சு? மாப்பிள்ளைக்கு. ஆட்டோ யார் தேடுறது? மாப்பிள்ளை. சட்டி தூக்குறது யாரு? அவரு தான் தூக்குனாரு. நீ எஜமானுக்கா உன்னை அர்ப்பணமாக்கிரு, உன் வாழ்க்கையை ஆக்கிரு. உன்னை எந்த வகையில உன்னை வாழ வைக்கணும் அவன் முடிவு எடுத்துக்குவான். யாரை கொண்டு உன் காலில் உழு வைக்கணுமோ அவனுக்கு வைப்பான். எந்த பரதேசியை கொண்டு காலை உழுக்கிறான்னு பாடா போறான். நீ நினைச்சுக்கலாம். ஊருக்கு அவன் வந்து கோடீஸ்வரன் இருப்பான், அவனை கொண்டு வந்து உன் காலில் வைக்க வைப்பான் அல்லா ஜல்ல ஷானஹு. ஆனா உன் கல்பை பார்க்கறான், யாருக்காண்டி வந்த, உன் கல்புல யார் இருக்கான்னு பார்க்கணும். பத்தல் அர்த்தம். சிருஷ்டிகளை விட்டு உன் தொடர்புகளை துண்டித்துக்கொள், நீ அல்லாவோடு உன்னை ஒன்றித்துக்கொள். தபத்துல் எடுத்து பாருங்க. மாயிலும் மினல் ஹல்கி இலல் ஹக். தபத்துல் கருத்து என்ன? ஏன் தபத்துல்னு சொன்ன? அது மட்டும் அமல் செய்ய மாட்டேற நீ?
वदुकुर इस्म रब्बिक अल्लाह 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 अल्लाह. குர்ஆன் அமல் செய்யணுமா இல்லையா? அகிமி ஸலாத்த அல்லாஹ் அக்பர். ஜி ஃபல் யஸுமு ஒமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல் யஸும். நோன்பு வச்சாச்சு. ஆத்து ஜகாத் ஜகாத் கொடுத்துட்டேன். வதுகுர் இஸ்ம ரப்பிக்க சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வதபத்துல் இலை தபுத்தில யாருக்கு போட்டான் அல்லாஹ் தஆலா? முற்றிலும் சிருஷ்டிகளை துண்டித்துக்குள், அக்கோடு உன்னை ஒன்றித்துக்குள். இது யாருக்கு போட்டான் ஹுக்கும்? திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. இது முஸ்லிமான மூமினானுக்கு போட்டது தானே. இதெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு அதை சூஃபியாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. கைரே खुदा नजर से हटे बस खुदा रहे. கைரே खुदा மாசி வல்லா தம் பார்வை விட்டு நவுத்திட்டாங்க. அப்ப நீ இட்லி கொண்டு குடிக்கிறீங்க, நீ 100 ரூபாய் காசு கொண்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுல இருக்குன்னு வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல நீ எஜமா நீ கொடுத்த ஒன்னே தனது கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவரை தனது கட்டி வச்சுட்டா நாளைக்கு இட்லி கொண்டு கொடுப்பாரு. இப்ப இன்னைக்கு இட்லி கொடுத்துட்டாரு, நாளைக்கு இட்லி யார் கொடுப்பா? எனக்கு இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்தா நாளைக்கு 100 யார் கொடுப்பா? இவர் தானே தனது கட்டணும். मैं मासी वासे பபாங்கே துஹல் ये कहता हूं. மாசி வல்லாக்களை பார்த்து நான் சத்தமாக பாங்க சொல்ற மாதிரி உறக்க முழங்கி விட்டேன். मैं मासी वासे बबांगे दुहल ये कहता हूं. हटो तुम्हारी जरूरत नहीं शुमार नहीं. हटो हो. நான் என்று இருமாப்போடு கொண்டு வந்து கொடுத்த 1 ரூபா கூட ஆக மாட்டாங்க சார். ஃபகீராயி கொண்டு வா, நான் இல்லேன்னு கொண்டு வா. அதெல்லாம் பரக்கத்து இருக்கும் உனக்கு. அந்த காசு நான் இல்லேன்னு கொண்டு வா. எல்லா வேலைக்கும் காசு போத எத்தனை கோடி வேணா சம்பாதி, 1000 கோடி கல்வி கையில வச்சுக்கோ, 1000 கோடி கையில வச்சுக்கோ. ஆனா அவன் கல்வி அதில் வைக்காத. இது எனக்கு உதவும், இதை கொண்டு நான் பெரிய ஆளா போகலாம், இதை கொண்டு மதிப்பு வரும், இதை கொண்டு மரியாதை வரும், இதை கொண்டு வாழ்ந்துடலாம். வைக்காத. அதை உனக்கு வபால் ஆக்கிறோம் அல்லாஹ் தஆலா. அந்த காசு பணத்தை உனக்கு அல்லாஹ் தஆலா தண்டனையாக ஆக்கி விடுவான். ரஹமத்தா இருக்காது. அதுக்கு விஷயம் ஏழை குடிசையில் அன்றாட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாரிச்சு ஒட்டிய வயிறோடு கட்டிய கைலியோடு உரம் பாருங்க. அவன் மேல் உங்ககிட்ட அன்னைக்கு தேவையை விட எக்ஸ்ட்ரா காசு வந்தவொன்னா நீ ஹராமில் போறிய, அதை விட ஒட்டிய வயிறோடு இருப்பது மேலானது. அந்த காசு என்னை வாழ வைக்கும்னு நினைக்காது. காசு வாழ வைக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அல்லாஹ் உன்னை வாழ வைக்கிறவன். மரியாதை நடந்துக்கோ. யாரெல்லாம் காசை கல்வை விட்டு எடுத்து முகப்பத்தை எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட காசு வந்து வரும், தேடி வரும். காசை நீ கல்வியில் முகப்பத்து வச்ச இருக்கிற காசெல்லாம் வேற வழியில போயிடும், ஏதோ ஒரு வகையில போயிடும். வரவும் நின்றும் செலவும் அதிகமாகும். எப்போ? காசின் மீது ஆசை வச்சா. குர்ஆனே சொல்லுது, ஆதாரம் எடுங்க. காசின் மீது ஆசை வச்சா காசு போயிடும், வந்த காசும் போயிடும், வரவும் நின்றும். காசை நேசிக்கல, அல்லாஹ் மேல நேசம் வச்ச வந்துட்டு இருக்கும் காசு. குர்ஆன்ல ஆதாரம் சொல்லுங்க பாப்போம். இத்தனை ஆலிம் சாக்குறீங்க ஏன்பா? ஒருத்தன் காசை நேசிச்சான்னா வரவு 2 பேரும். காசை நம்பனான்னா அந்த காசை வைத்து நான் வாழ்ந்து கொள்ளலாம், காசை வச்சு நான் ஊரில் மரியாதை கிடைக்கும், காசை வச்சு என் குடும்பத்தை என்னை மதிப்பாங்க, அண்ணன் தம்பி என்னை மதிப்பாங்க, காசை வச்சு என் மொஞ்சாதி என்னை மதிப்பா. ஜி என்றெல்லாம் நீ பணத்தின் மீது ஒரு முகப்பத்து வச்ச காசு பண்ண வரவு குறைஞ்சு போயிடும். ஜி நல்லா சொல்லணும். ஓ அம்மல் இன்சான் இதான் மபுத்தல்லாஹு, மனிதனை அல்ல இப்படியும் சோதிப்பான். எப்படி? ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவன் ரிஸ்கை பிடுங்கிட்டான் பாருங்க. அல்லாஹ் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, குறைஞ்சு போயிடும். நல்லா கடையில் சம்பளத்துக்கு வேலை திடீர்னு வேலைக்கு விட்டுருக்கிடுவானு. வேற ஐடி கம்பெனி 1.5 லட்சம் சம்பளங்கிறானோ, தூக்கிறானோ, கடைசியில் 10,000 வேலை செய்யறான். கடை நல்லா போயிட்டு இருக்கும், கொஞ்சம் ஜேன்னு போயிட்டு இருக்கும்.
திடீர்னு பதப்படுத்துக்கும். ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க, அதாச்சுங்க இதாச்சுங்க, அரசாங்கம் சீல் வச்சுட்டான், ஏதோ ஒன்று பிரச்சனை குறைஞ்சி போயிடும். ரிசுக்கு அல்லாஹ் பிடுங்கிடுறான். ரப்பி அஹானனி, என் ரப்பு ஏன் தான் என்னை கைவிட்டு விட்டானோ, என்னை மோசடி செய்து விட்டான், ஏமாற்றி விட்டான். கல்லா, அப்படி இல்லை. அது காரணம் பல்லா துக்ரிமுனல் யதீம் வலா தஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன் வதஅக்குலுன துராஸ அக்லல் லம்மா வதுஹிப்பூனல் மால ஹுப்பன் ஜம்மா. அந்த காசை ரொம்ப நேசிச்ச நீ, பணத்தின் மீது ஆசை வச்ச, அதை கொண்டு வாழ்ந்தல்லான்னு நினைச்ச, அதை கொண்டு மற்ற திருப்திப்படுத்தலான்னு நினைச்ச. காசு இருந்தா என் ஊர்ல என்ன மதிப்பானுங்க, காசு இருந்தா என் மனைவி என்னை மதிப்பா, காசு இருந்தா என் பிள்ளை என்னை மதிப்பான், காசு இருந்தா அனந்தம் என்னை மதிப்பான், இல்லைன்னா உங்க குடும்பத்தார மதிக்க மாட்டானு என்று காசை நீ இதா ஆகுன. ஆகவே அந்த காசை குறைத்து விட்டேங்கிறான். समझ में आ गया भाई? तुहिब्बूनल माल हुब्बन जम्मा, தூக்கி எறி. அது சகா சொல்லுவாங்க, மத்தா அஸீஸ் து காதிம், வேற யாரு பொருளுட்டா சொன்னது மட்டும் செஞ்சு காமிச்சாங்க சொல்றாங்க. மத்தா அஸீஸ் து காதிம், இந்த உலகத்துடைய அற்ப பொருள் என்ன? நீ மத்தா அஸீஸ் து காதிம், வேற யாரு பொருளுட்டாதோ உன் நேசனுடைய வாசலை தூக்கி எறியாத. உன் நேசனின் உன் காதலனின் வாசலில் அதை கொட்டி விடு. மத்தா அஸீஸ் து காதிம், வேற யாரு பொருளுட்டாது. சர்க்கார் வாழ்ந்த காலத்துல பாத்தீங்கன்னா சர்க்கார் ஜி என்னவெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்தானோ கொண்டு போய் சர்க்கார் கொட்டிடுவான். तुम अल्लाह को बहुत दे दिए बा, நீ அல்லாஹ்வுக்கு ரொம்ப கொடுத்துட்டப்பா. சர்க்காரும் அவங்க வீட்டு பிள்ளைகளும் ராவாப்பலா உடுத்திய ட்ரெஸ், பெண்கள் ஆண்கள் உடுத்திய ட்ரெஸ் எல்லாம் சர்க்கார் கொடுத்ததுதான், ஃபைசன் எடுத்துன்னு போனதுதான். விளைஞ்சுங்களா? ஒவ்வொருத்தரும் பொட்டி பொட்டியாக அமைச்சிடும். இவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கார் யோசிச்சு கொடுப்பாங்க. 100 லட்சத்தை கையில் கிழிஞ்சு போச்சு சர்க்கார், அதுக்கு வேற புது கேள்வி சர்க்கார் காசு கொடுப்பாங்களான்ட்டு எது 2 கேள்வியும் கொடுத்துருப்பாங்களாம், கிழிஞ்சு போச்சான் கைலி. 100 லட்சம் சஜாதா சொன்னாங்க. சர்க்கார்ட்ட போய் கைலி கிழிஞ்சு சர்க்கார் யாராவது முறிதுகள் கைலி கொடுத்துருப்பாங்க, சர்க்கார் வரக்கூடியவங்க வச்சிருப்பாங்க தருவாங்க அப்படின்னு. கைலி கிழிஞ்சு போச்சு சர்க்கார், அதுக்கு திருட்டு பயல இந்தா 1 ரூபா, 1 ரூபா காசு தாங்க, 8 1 ரூபா இருந்த காசு டைலில் கூட தச்சு கொடுப்போம். அப்போ 1 ரூபா தச்சு கொடுத்துருவாங்க, அங்கே கொண்டு போய் கொடுத்து தச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏடி சாப் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்க சாப்பிடணும். நாகரஜமான சாப் தேர்ப்பா பீரோக்குள்ள இருக்கிற கண்ணுகளில் பட்டுருச்சுன்னா கேட்டுருவான் அப்படின்னு கொண்டு துணியில் சுற்றி ஒரு பேப்பரை சுற்றி வச்சு கொண்டு போய் ஊற்றிங்க அப்படின்னு பேக்கில் வச்சு அமுச்சு விட்டுருவான். புது கையில் இருக்கு, அதை கொடுத்துட்டு அவருக்கு பெத்த மகனுக்கு 1 ரூபா காசை கொடுத்து தச்சுக்கு போ, கையில் கிழிஞ்சா புதுசை வாங்குவாங்களாக்கும் பா அப்படின்னு சொல்லிவிட்டு வரதெல்லாம் சர்க்கார் காமிச்சிடுவாங்க. மூட்டை மூட்டையா பொட்டி பொட்டியா அனுப்பிச்சிடு. அல்லாவை பெற்றுக்கிட்டாங்க, என்ன குறைச்சி மௌலாவை கூட வச்சுக்கிட்டாங்க, எஜமான வாங்கிட்டாங்க. அவர்களுடைய அந்த மெஞ்ஞான மனம் உலகமெல்லாம் இன்னைக்கு வீசுது. அவங்க காசு பணத்துக்குன்னு வாழ்ந்தாங்கன்னா யாரை நினைச்சு பாப்பா? இன்னைக்கு ஃபைசன் பேர் மொத்த துனியாவும் சொல்லிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு சொல்லுது, உலகம் சொல்லுது, பாபா ஜி துபாய் சொல்லுது, அபுதாபி சொல்லுது, லண்டன்ல சொல்லுது, மஷரிக்ல இருந்து மகரிப் வரைக்கும், சிங்கப்பூருக்கு மலேசியால இருந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் 5G. எங்க பார்த்தாலும் 5G. எங்க இருந்தாலும் உன் நினைவேதான் என்னுயிரே 5G, இங்கிருந்தாலும் ஜி ஏந்தலுங்கள் அருள்முகம் நெஞ்சில் நிறைந்திருக்கும் வா வா வா. அப்போ அந்த மாதிரி எஜமானுடைய அந்த ஹிதுமாத்துகளை கொண்டு அல்லாஹ் அவங்களுக்கு துனியாவில் வாழ்வு கொடுத்தாங்க.
வத்தபத்துல் இலைஹி தபுத்தீலா. அர்த்தம் என்ன? சிருஷ்டிகளுடைய மரியாதையை கல்போட்டு எடுத்துடு. அப்படியே யாரையும் மதிக்கூடாது, மரியாதை அம்மா மரியாதை செய்யக்கூடாது, அப்படி அர்த்தம் இல்லை பை. அவைகள் தன்தானே உன் தேவையை பூர்த்தி செய்வதாக உள்ள எண்ணத்தை கல்போட்டு எடுத்துடு. ஆனால் அம்மாவை துரத்திடணும், அத்தாவை துரத்திடணும், கடையை மூடிடணும், உத்தி வேலையை விட்டு நின்றுடணும், காசு பண்ணது பயிரோட காசு வந்து வெளியே போட்டுடணும், அப்படியே அர்த்தம். பை அவைகள் இருக்க வேண்டும், அவைகள் இலாகா இருக்க வேணும். நிஜமா சொல்லுவாங்க. மனைவி மனைவியா இருக்க வேண்டும், இலாகா இருக்கக்கூடாது. தாய் தாயா இருக்க வேண்டும், இலாகா இருக்கக்கூடாது. உன் தேவைகளை பூர்த்தி செய்பவரா இருக்கக்கூடாது. காசு காசா இருக்கணும், இலாகா இருக்கக்கூடாது. விவசாயம் விவசாயமா இருக்கணும், இலாகா வரக்கூடாது. அது அந்த சிம்மாசனம் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உரிய. இலாஹ் என்ற சிம்மாசனம் அந்த அர்ஷும் குர்சியும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் வருது. அங்க இன்னொருத்தனுக்கு வேலையே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்ல இங்க கவனி, அங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற? நான் சொல்லிட்டு இருக்கேன், அங்க பார்த்துட்டு இருக்கிற. அறிவு இருக்க அவங்க கொஞ்சம் மச்சம் திட்டுறையா பேசிட்டு இருக்கும்போது கவனம் என் பக்கம் இருக்கணும். போன் நோண்டிட்டு உட்காந்துருக்கேன். நான் ஏதோ ஆயத்து பாருங்கன்னா ஆயத்து இருக்கணும், ஹதீஸ் இருக்கணும். மற்றபடி சிந்தனை முடிச்சு என்ன பார்க்கணும். இப்போ புலையார் நான் அரைஞ்சேன்னா அப்படி பல்லாம் விழுந்துடும். நான் சொல்லிட்டு வந்துட்டு அங்கே பார்த்துருக்குறேன். போனை கொண்டு போன போனை வச்சு ஒரு முசீபத்து பிடிச்ச போன். என்ன பை என்ன சொல்லிட்டு வந்தேன்? சிந்தனை எனக்கு மாற்றி விட்டுற. நீ அப்படியே வர தஜல்லி நின்று போயிருது. அப்படி என்ன சொன்ன? என்னமோ சொல்ல வந்து போயிடுச்சு. பத்தல் இலைஹி தபுத்தீலா பாய். சிருஷ்டிகளை விட்டு காட்டுக்கு போக சொல்ல, கடையை விட்டு வந்துடணும். ஒத்தபத்தல் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹ் என்பது கடையை மூடி விடுகிறேன். முஜிமோலா எஜமான், நாளை கடையை மூடி விடுகிறேன். இவங்க கடை மூடிடுறேன், உத்தியோகம் வேலையை விட்டுறேன், நீங்க ரெண்டு அஜித்து மாருங்க வேலையை விட்டுறேன், நாளைக்கு விவசாயத்தை நிப்பாட்டிடுறேன். என்ன பை? பொட்டி கடை மூடிடுறேன், ஹோட்டல் கடை மூடிடுறேன். ஒத்தபத்தல் இல்லை தபுத்தீலா. அப்படி அப்படி சொல்லவே இல்லை. வத்தபத்தல்னா கலிமாவை கொண்டு வந்து புழங்கு. உன்னுடைய ரப்பா நீ அல்லாஹ் வாக்கு, உன் இலாஹா நீ அல்லாஹ் வாக்கு. உன் ரப்பாக கடையவோ காசு பணத்தை ஆக்காம அல்லாஹ் வாக்கு, உன் இலாஹாக அல்லாஹ் வாக்கு. அல்லாஹ் விலக சொல்ற பாருங்க. வதுகுரிஸ்ம ரப்பிக்க வதபத்தல் இலைஹி தபுத்தீலா ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தகிது வகீலா. அவனை தவிர வேறு இலாஹ் இல்லை. ஆகவே அவனை உன் காரியங்கள் அனைத்திற்கும் காரியதரிசியாக அவனை ஆக்கிக்கோ. மருந்து சாப்பிடலாம் அவன் வியாதிக்கு, மருந்தை இலாக்காது. இந்த மருந்து சாப்பிட்டிருக்கேன் நல்லா போயிடும். மருந்து 1000 சாப்பிட்டாலும் அல்லாஹ் நல்லா ஆக்காம ஆகாது. அது நல்லா ஆக்குறவன் அல்ல. ஜி சிருஷ்டிகளை பயன்படுத்தலாம், அதை ரப்பாக இலாகாக அதை ஆக்கக்கூடாதுங்கிறது தான் தபத்துலுக்கு அர்த்தம். விளக்கம் அவனே சொல்றான் பாருங்கம்மா. வத்தபத்தல் இலைஹி தபுத்தீலா, அதாவது ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிப், அவன் லா இலாஹ இல்லாஹு, அவனத்துல இலாஹ் வேறு யாரும் இல்லை. ஃபத்தகிதுஹு வக்கீலா, அவனை ஒருத்தனை மட்டும் வக்கீலாக ஆக்கிக்கோ, உன் காரியதரிசியை ஆக்கிக்கோ, அவனை கொண்டு காரியம் நடத்து. அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் தபத்து. அப்படிப்பட்ட தபத்துலே அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தன்னிக்கிறோம்.